ஹலோ ஆல், நான் நந்து. இது என் வாய்ஸ். இது பிகமிங் மீ சீரீஸோட டே 5. டே 5 தானே? ஆமாம், டே 5 தான். இன்றைக்கி நாள் எப்படி போச்சுன்னா, நேற்று சொல்லிட்டு இருந்தேன்ல, இன்ஸ்டாவில் போட்ட வீடியோ யூடியூப்பில் போடாதது, அதை ஸ்கெடியூல் பண்ணிகிட்டு இருந்தேன்னு. அது இன்றைக்கி ஒரு 11 வீடியோ ஸ்கெடியூல் பண்ணி மொத்தமாக செப்டம்பர் வரைக்கும் ஸ்கெடியூல் பண்ணியாச்சு. அடுத்து வந்து எனக்கு இந்த இடத்துல நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல எனக்கு முடி இருக்காது. இந்த இடத்துலலாம் எனக்கு முடி இருக்காது. இதை வந்து நான் வீடியோவில் காட்டுறதுக்கு எந்த ஒரு கூச்சமும் எனக்கு கிடையாது. இதுக்கு பேர் வந்து ஃபீமேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ். நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அதுதான். இந்த பேர் வந்து ஃபீமேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ். இந்த ஹேர் லாஸ் வந்து பெண்களுக்கு காமனாக வர வேண்டியது. வயசாகி வரும். எனக்கு வந்து 20லேயே வந்துருச்சு. சரியா? இதை பற்றி ஒரு வீடியோ பண்ணணுன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த வீடியோவுக்கான ஸ்கிரிப்டை வந்து எழுதினேன். அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் அனுப்ப வேண்டிய வேலைகள்லாம் இருந்துச்சு, அதை எழுதினேன். அதை ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பினேன். அதுக்கப்புறம் வீட்டு வேலைகள் தான். வீடு ஒழுங்கு வைக்கிறது, கூட்டுறது, துணி எடுத்து காய போடுறது, மடித்து வைக்கிறது. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பணியார மாவு ஆட்டினேன். இதெல்லாம் வீடியோவில் சொல்லணுமான்னு உங்களுக்கு தோணும். ஆனால் இதுவும் தானே வேலை. இன்னொன்று, அதுதான் நான் வீடியோ ஜேர்னலிங்காக நான் பண்ணணுன்னே நினைக்கிறேன். இப்போ நம்ம கத்திகிட்டே இருக்காங்க. ஜேர்னலிங்னு நம்ம கையால் எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜேர்னலிங்கில் நம்ம எழுதுவோம்ல, நான் இன்றைக்கி வந்து பணியார மாவு அரைச்சேன், அந்த கிரைண்டரை கழுவி கவுத்துறதுக்குள்ளே குறுக்கெல்லாம் வலிச்சு போயிடுச்சு அப்படின்னு எழுதுவோம்ல, அதை நான் வீடியோவாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பணியார மாவு ஆப்ப மாவு ஒரே தான் நான் அரைப்பேன். அது எனக்கு பணியாரம்னா, கார பணியாரம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அது வெளியே போய் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், 5 பீஸ் இல்லை 4 பீஸு, அதிகபட்சம் போனால் 6 பீஸ், அவ்வளோதான் சாப்பிட முடியும். ஆனால் நம்ம வீட்டில் அரைச்சோம்னா சட்டி கட்டியாக திங்கலாம். அதனாலவே நான் பணியார மாவு வீட்டிலே அரைச்சி நல்ல எண்ணெய் ஊற்றி அப்படியே அபுக்குன்னு சாப்பிட்லாம். அதனாலவே மாவு அரைச்சி நல்லா சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் வந்து நான் நேற்று வீடியோலையோ முந்தானேற்று வீடியோலையோ சொல்லியிருந்தேன், கிராட்டிடியூட் எழுதுறது எனக்கு இந்த சாண்ட்விச் மெத்தடில் எனக்கு பண்ணுறது ஈஸியாக இருக்குது அப்படின்னு. அது ஒரு 3 நாளாக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அது எனக்கு நல்லா ஒர்க் ஆகுது. நீங்கள் யாராவது அதை ட்ரை பண்ணிங்களா அப்படின்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். வேற என்ன அவ்வளோதான். வீடியோ இப்போ டெய்லி என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் வீடியோவாக எடுக்கும்போது தான் எனக்கு தெரியுது என் வாழ்க்கை எவ்வளோ போராக இருக்குன்னு. என் வாழ்க்கை மட்டும்தான் இப்படி இருக்கா? சரியோ, இது எப்படின்னா, என் வாழ்க்கை மட்டும்தான் இப்படி இருக்கா, இல்லை அடல்ட் லைஃபே இப்படி தான் இருக்குமா? எனக்கு அது தெரியல. நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு ரொட்டீன், எந்திரிக்கிறோம், வேலையை செய்கிறோம், நைட் ஆகுது, திங்கிறோம், தூங்குகிறோம், மறுபடியும் எந்திரிக்கிறோம், எப்போயாவது வெளியே போய் வேடிக்கை பார்த்துட்டு பராக்கு பார்த்துட்டு வரோம். இவ்வளோதான் வாழ்க்கையா அப்படின்னு இருக்கு எனக்கு. கடந்த ஒரு 3-4 வருஷமாகவே இப்படி தான் போகுது. எந்திரிக்கிறேன், எழுதுகிறேன் மீன்ஸ் கண்டென்ட் ரைட்டிங். நான் எழுதுகிறேன், அனுப்புகிறேன், காசு வருது, வீடியோ எடுக்கிறேன், அதை வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், சாயங்காலம் ஆகுது, எங்கேயாவது வெளியே போகிறேன், திருப்பி வீட்டுக்கு வரேன், திங்கிறேன், தூங்குறேன். ஒரு மாதிரி வாழ்க்கை இப்படியே ரொட்டீனே இருக்குது. இப்படி தான் எல்லாருக்குமே இருக்குமா, இல்லை எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா? எனக்கு இது இப்போ சென்னையில் இருந்தால் தான் இப்படி இருக்குது. ஆனால் மதுரையில் இருந்தால் அப்படி இல்லையே. இப்போ நான் சென்னையில் இருக்கேன்னா ஒரு நாளே இவ்வளோண்டா இருக்குது, இம்மினிக்காண்டா இருக்குது ஒரு நாள். ஆனால் மதுரையில் இருந்தால் இவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த இவ்வளோ பெரிய நாளுக்குள்ளேயே நான் காலையில் எந்திரிச்சு ஏதோ வீட்டு வேலையை பார்க்குறேன், எங்கள் அம்மா என்னத்தையாவது செய்ய சொல்லுவாங்க, அதை பண்ணுறேன். அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு வரோம், கடைக்கு போயிட்டு வரேன், எங்கள் அக்கா வருவா, எங்கள் அக்கா கூட எங்கேயாவது போயிட்டு வருது, எங்கள் அக்கா மையன் வருவேன், அவன் கூட விளையாடுறது, இப்படி இவ்வளோ இருக்குது. திருப்பி சாயங்காலம் வரும், சாயங்காலம் வந்தால் வேற எங்கேயாவது கடைக்கு போகிறது எங்கள் அக்கா கூட. அப்படியே கொஞ்சம் நைட் ஆகும். அது வெளியே போகல அப்படின்னா எங்கள் பாட்டி சித்தி கூட போய் உட்காந்து புரணி பேசுறது, யார் வீட்டில் என்ன நடக்குதுன்னு பேசுகிறது.
இப்படி ஒரு டேல இவ்வளோ இருக்குல்ல. ஆனால் சென்னையில் இருந்தால் பாருங்கள், எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், வேலை செய்கிறோம், தூங்குறோம். இங்கே ஒரு 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 கொண்டாட்டமாக இல்லை வாழ்க்கை. இன்னுமே பொழைக்க வந்த ஊரில் நான் பொழைச்சிக்கிட்டே இருக்கேன், வாழவே இல்லையோன்னு தோணுது. நான் இது 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 நான் ஊரை வச்சு நான் சொல்கிறனால நீங்கள் ஊரை கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இப்போ ஊர்னா என்ன? ஊரில் இருக்க மக்கள் தான் அந்த ஊரையே டிஃபைன் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு வந்து ஊரில் வந்து அந்த மக்கள் நிறைய பேர் தெரிஞ்சவங்களா இருக்காங்க. எனக்குன்னு ஒரு மக்கள் இருக்காங்க. ஆனால் இங்கே அப்படி எனக்குன்னு ஒரு மக்களை நான் சம்பாதிக்கவே இல்லை. அது என் மேலே தான் தப்பு. இப்போ நான் ஊரை பற்றி சொன்னோன்னே நான் சென்னையை குறை சொல்கிறேன், அப்படி கிடையவே கிடையாது. எனக்கு மதுரை எவ்வளோ முக்கியமோ, எனக்கு மதுரை கொடுக்காத வாழ்க்கையை எனக்கு சென்னை தான் கொடுத்துச்சு. நான் சென்னைக்கு எப்பயுமே கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். ஆனால் அந்த அந்த நான் இன்னும் பொழைச்சிக்கிட்டே தான் இருக்கேன் இந்த ஊரில். நான் வாழவே இல்லையோ அப்படின்னு ஃபீல் ஆகுது எனக்கு. சில நேரங்கள் அப்படி ஃபீல் ஆகுது. நான் இண்டிபெண்ட்டாக என்னோடய டெசிஷன்ஸை நானே எடுக்கும்போது அப்போ நான் வாழ்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஊரில் வந்து அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இன்னுமே இப்படிலாம் இருக்குமா? இல்லை எங்கள் வீடு மட்டும்தான் இப்படி இருக்கான்னு தெரியல. இன்னுமே என்னால் நான் வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மாட்ட ஒரு பெர்மிஷன் கேட்குறதுக்குள்ளே நான் வந்து அவ்வளவு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கணும். நான் இங்கே போகணும். அப்போ நான் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இங்கேயே எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வர்ற மாதிரி தான் நான் போயிட்டே வரேன். அங்கே போயிட்டு அங்கேயும் ஃப்ரெண்டு கூப்பிடுவாளுங்க, வெளியே வந்தா வா, ஆஃபீஸ்க்கு வா அப்படின்லாம் கூப்பிடுவா ஒருத்தி. அவளும் நிறையா வாட்டி என்னை கூப்பிட்றா. ஆனால் என்னால் போகவே முடியல. இப்போ இந்த மாதிரி இருக்குது. அங்கேயும் பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் இருக்குது, இங்கேயும் பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஆனால் வாழ்க்கை இனிமேல் சென்னையில் தான் முடிவாயிருச்சா? அது ஒரு மாதிரி கொஞ்சம் அப்பப்போ ஃபீலிங்காக தான் இருக்குது. என்ன நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமோ அப்படின்னு. நான் நல்லா தான் இருக்கேன், நான் குறை சொல்லலை. ஆனால் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரும்ல, எனக்கு அந்த கன்ஃபியூஷனுக்கு விடையே கண்டுபிடிக்க முடியலை. இப்போ இங்கே வந்து எனக்கு பழகிறதுக்கு எப்படி போய் இப்போ நான் எங்கேயாவது போகிறேன், புதுசாக ஃப்ரெண்டு பிடிக்கிறேன். ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலை. எப்படி சொல்கிறது? எப்போயாவது நான் எதாவது கேட்குறேன், அவங்களே ஏதாவதுனா கேட்குறாங்க. அவ்வளோதான் இருக்கும் போல் அடல்ட் லைஃப்பில். அப்படியா? எனக்கு தெரியல. இவ்வளோதான் இருக்குமா? இந்த டிஸ்டன்ஸ்லேயே தான் எல்லோரும் இருப்பாங்களா? ஆனால் இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் நம்ம ஸ்டோரி பார்க்கும்போது எல்லோரும் என்னடா என்னைய தவிர எல்லாருமே சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு மட்டும்தான் இப்படி ஆகுதா? இல்லை எல்லாருக்குமே அப்படி தானா? அடல்ட் லைஃப் இப்படி தான் இருக்குமா? ஒரு 4-5 வருஷமாகவே என் வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. இப்படி தான் இருக்குமான்னு தெரியலையே. இதுதான் வாழ்க்கையா? இது எல்லாமே புலம்பலோ இல்லை குறையோ கிடையாது, கன்ஃபியூஷன்ஸ். இதுக்கான என்ன சொல்யூஷன் தெரில. உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கேள்விகள்லாம் வருமா? இல்லை நான் தான் ஓவர் திங்க் பண்ணுறேனா? அப்படியே எனக்கு தோணும். ஏன் நீ இவ்வளோ யோசிக்கிற? இப்படிலாம் இல்லை, நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டிதானே. இப்போ நான் நல்ல வாழ்க்கை தானே வாழ்கிறேன். அப்போ எதுக்கு தேவையில்லாத மாதிரி அப்படிலாம் யோசிக்கணும் அப்படின்லாம் தோணும். அப்போ இது வந்து உன்னோட ஓவர் திங்கிங்கோட விளைவு தான் இதுவே தவிர நீ நல்ல வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்க அப்படின்னு ஒரு சைடு இருந்து தோணும். என்னோட இந்த ஒரு படத்தில் கருப்பழனியப்பன் வந்து பேசிகிட்டு இருப்பார். அவருக்கு ஒரு மென்டலி ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் அந்த கேரக்டருக்கு சொல்கிறேன், எதையாவது தப்பாக புரிஞ்சுக்கிறாதீங்க. அந்த கேரக்டருக்கு அப்படி அந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அவங்க மனசில் நினைக்கிறது எல்லாத்தையும் வெளியே அப்படியே சட்டுன்னு மாறும். அவரோட அந்த டாபிக்ஸ் மாறும். அப்படி தான் இருக்குது என் மூளை இப்போ இல்லை, நிறையா வாட்டி இப்படி தான் இருக்குது, ரொம்ப நாளாகவே இப்படி தான் இருக்குது. ஒன்று யோசிச்சுட்டு இருக்கும்போதே அடுத்தது யோசிக்கும் போதே அதை கனெக்டடாக இப்படி போகுது. கனெக்டிங் த டாட்ஸ் வந்து ஓகே தான், ஆனால் அதுக்குன்னு இப்படியா கனெக்ட் பண்ணுறது?
மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்குது நான் பேசுகிறது எனக்கே கேட்டா. ஆனாலும் இந்த 40 பேர் கேட்குறீங்களேப்பா எப்படின்னு தான் தெரியல. அவ்வளோதான், இன்னைக்கு நாள் இப்படி தான் போச்சு. கன்ஃபியூஷன்ஸ், வேலைகள், வீட்டு வேலைகள், பணியார மாவு, இப்படி தான் போச்சு. போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன்னா தின்னுக்கிட்டே இருக்கேன். நான் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கேன். இப்போ தான் ஒரு 5 கிலோ குறைச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் 10 கிலோ குறைக்கணும். ஆனால் இப்படி என்னத்தையாவது வாங்கிட்டு வந்து தின்னுக்கிட்டே இருந்து இன்றைக்கெலாம் ஸ்நாக்ஸாக அப்படியே அள்ளி வாய்க்கு. இப்போ கூட ஒரு தேங்காய் பண்ணு தின்னுட்டு வந்தேன். திங்க ஸ்நாக்ஸ் இன்னைக்கு வாய்க்குள்ள ஸ்நாக்ஸ் போன மணிக்கே தான் இருந்துச்சு. அவ்வளோதான், இன்னைக்கு நாள் இப்படி தான் போச்சு. ஃபன், கன்ஃபியூஷன்ஸ், ஸ்நாக்ஸ். உங்களுடைய எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். குட் நைட்.